Assalamu alaikum and hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி வேஸ்டான கவர் அப்படி இல்லனா ரைஸ் பேக் இது யூஸ் பண்ணி வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைலரிங் கிராஃப்ட் தான் பார்க்க போறீங்க. சோ என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா நம்ம வந்து ஒரு டேபிள் மேட் ரெடி பண்ண போறோம். சோ டேபிள் மேட்டா கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா டோர் மேட்டா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் எடுத்துர்க்க அந்த கவர் சைஸ்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு காட்டன் கிளாத் அதாவது வேஸ்ட் நைட்டில இருந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதே வந்துட்டு நீங்க ரைஸ் பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரைஸ் பேக்கோட சைஸ்க்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ கீழ ஒரு கிளாத் கொடுத்துட்டு அது மேல வந்து அந்த கவரை வச்சிட்டு அது மேல இந்த கிளாத் வந்து போட்டுர்க்கேன். போட்டுட்டு நம்ம ஃபுல்லா நாலா பக்கமும் பின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பின் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த நாலா பக்கமும் தச்சிக்கலாம். சோ தச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்கிற அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது நீங்க எந்த விதத்திலயும் தையலை வந்து டச் பண்ணாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கரெக்ட்டா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது தனியா இருக்கட்டும். சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா நிறைய வேஸ்டான கிளாத் வந்து கலர் கலரா இருக்கிற கிளாத் வேஸ்டான கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பீசஸா தான் கட் பண்ணி எடுக்க போறோம். சோ என்ன அளவுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நீளமான பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்த கிளாத்ல கட் பண்றேனாக்கா இது வந்து வேஸ்ட் சுடிதார் வேஸ்ட் நைட்டி எது வேணாலுமே இருக்கலாம். சோ எந்த கிளாத்தா இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி நீளமா டிஃபரண்ட் கலர்ஸ்ல நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பீஸ் அளவா வச்சிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இவ்ளோ பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ டிஃபரண்ட் கலர்ஸ்ல எடுத்துர்க்கேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மிடில்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துர்க்க அந்த கிரீன் கலர் கிளாத் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதனால ரெண்டு பீஸா இந்த மாதிரி மிடில்ல வச்சுக்கிறேன். இந்த கிளாத் பாத்தீங்கன்னா 5 இன்ச் அகலம் 5 இன்ச் உயரம் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பீஸா கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா. சோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். சோ இந்த மாதிரி வச்சிட்டு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அதாவது ஃபோல்ட் பண்ணுனா அந்த சைடு அதாவது ஃபினிஷிங்கான சைடு வந்துட்டு இந்த மாதிரி மேல் நோக்கி அதாவது நான் வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பார்க்கையில புரியும் நினைக்கிறேன். சோ அது போல வைக்கணும். அந்த ரா சைடு வந்துட்டு நம்ம பக்கம் இருக்க மாதிரி இந்த மாதிரி வைக்கணும். ஃபோல்டிங் சைடு வந்துட்டு அந்த கிரீன் கலர் உள்ள வச்சிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தோட ரா பீஸை மறைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது போல் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க கலையாத அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த மேட் ஃபுல்லாவுமே நம்ம வந்துட்டு இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து அரேஞ்ச் பண்ணனும். சோ அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஆனா பார்க்கிறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக்யூரா பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். சோ அதையுமே உங்களோட ஷேர் பண்றேன். எங்க தையல் போடுறேன் அப்படினு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அந்த மடக்கணும் இல்லையா அந்த சைடுல தான் தையல் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. கட்டமா அப்படியே தச்சிட்டு வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம அப்படியே வெளியில எடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். சோ அடுத்து இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போறோம். பாருங்க அந்த ரா பீஸ் அதாவது அந்த ரெட் கலர் கிளாத்தோட அந்த ரா பீஸ் மறைக்கிற மாதிரி இந்த கிரீன் கலர் பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீஸுமே நம்ம வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரா பீஸை மறைக்கிற மாதிரி நம்ம வைக்க வேண்டியதான் இந்த ஓரங்கள் தெரியாத அளவுக்கு. இதே வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு கலர்ஸ்ல இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்றேன் இல்லையா. நீங்க வேணா தனித்தனியா வெவ்வேறு கலர்ஸ்ல கூட நீங்க இது போல
நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது வேஸ்ட் கிளாத் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றலாம். இது போல் டோர் மேட் இல்லை டேபிள் மேட் அதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இதில் வந்து தையல் போட்டுட்டு வந்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு அடுக்காக வச்சுட்டு நம்ம தையல் போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ அடுத்த அடுக்கும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது போலவே நம்ம ஒன்று ஒன்றா தைச்சிக்கிட்டே வரலாம். இந்த மேட் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மாதிரி 4 லேயர்ஸ் கொடுத்து நம்ம கவர் பண்ணி தைக்க முடியுமோ அது வரைக்கும் தைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த சைடில் இருக்கிற எக்ஸஸ் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த மேட் வந்து கரெக்டான லெவலுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் இதை விட எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த 4 பக்கமும் நம்ம வந்து கிளாத் கொடுக்க முடியாது. இந்த 2 சைடு மட்டும்தான் நம்ம வந்து கிளாத் கொடுத்து கவர் பண்ண முடியும். ஸோ அது போல் தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கிளாத்தை ஃபோல்டு பண்ணி இந்த சைடில் வைக்கிறேன். அடுத்தது இன்னொரு கிளாத்துமே ஃபோல்டு பண்ணி இந்த சைட்லேயே வைக்கிறேன். சேம் இதே மாதிரியே அந்த சைடுக்குமே வைக்க போகிறோம். இது போலவே நம்ம வந்துட்டு அந்த சைடுக்குமே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே தைச்சதுக்கப்புறம் ஓரம் வந்து எப்படி நம்ம கவர் பண்ணி தைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நம்ம கட் பண்ண பீஸ்லேயே ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே வந்துட்டு இந்த கிளாத்தை வந்து வச்சுட்டு நான் தையல் போடுறேன். நல்ல பக்கம் தான் தைக்கிறேன். பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடில் கொஞ்சம் அப்படி மடிச்சுட்டு ரா பீஸ் அப்படி உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்க வேண்டியதான். இந்த சைடு எப்படி தைக்கிறோமோ சேம் அதே மாதிரியே கிளாத் எடுத்து அந்த சைடுமே தைச்சிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். இந்த சைடு தைச்சா மாதிரி சேம் கிளாத் எடுத்து நம்ம அந்த சைடுமே தைச்சாச்சு. பார்க்க ஈவனாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 2 சைடுமே நம்ம தைக்கணும். சேம் அதே மாதிரி நம்ம தைக்க போகிறோம். வேறு கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு தைக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். அந்த பேக் சைடில் கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஓரங்கள் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த ஓரத்துலேயுமே சேம் அங்கே நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணணுமோ அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படி இதை எடுத்து விட்டு இப்படி மடிச்சிட வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா க்ளோஸிங்காக அழகான ஒரு ஓரம் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். சேம் இந்த சைடு எப்படி நம்ம தைச்சி கவர் பண்ணணுமோ அதே மாதிரி கிளாத் எடுத்து ஸோ அந்த சைடுமே நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதான். தைச்சாச்சு பாருங்கள். ஸோ இந்த சைடு தைச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேபிள் மேட் இல்லைனா டோர் மேட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான கலரில் ஒரு 3D லுக்கில் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங்குமே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களுமே வேஸ்ட்டான கிளாத், அதாவது உங்ககிட்ட வந்து வேஸ்ட்டான கிளாத் எது இருந்தாலுமே இந்த மாதிரி அதை கலர்ஃபுல்லாக மாற்றலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கலாம். அது போல் நம்ம வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ டேபிள் மேட் இல்லை டோர் மேட் எப்படி வேணாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள்.
வேஸ்ட் கிளாத்தை வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றின இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.